நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. மாநில அரசியலில் பல மாற்றங்கள் பார்க்க இருக்குது. அதனால மாநில அரசியலுக்குள்ள நான் வரேன் சார். வெளிப்படையாக சொன்னால் இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு வயசாகி போச்சு. ஏற்கனவே துணை முதல்வராக இருக்கிறாரு அவங்க மகன். அடுத்து என்ன ஒன்றாலும் நடக்கலாம், முதல்வர் ஆகலாம். அப்படிங்கிற போது இல்லை ஒரு தொங்கு சட்டமன்றம் கூட வரலாம். வரும்போது ஒரு எம்எல்ஏவுக்கும் வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். அப்படிங்கிற போது ஏதாவது ஒன்று ஒரு அமைச்சராக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிகார பகிர்வு கிடைச்சிடும். அதிகார பகிர்வு ஒரு அமைச்சரானவொடனே என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இல்லை, நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. நீண்ட நாள் கோரிக்கை அதிகார பகிர்வு, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு. எத்தனை பங்கு? இன்னும் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு 2 எம்எல்ஏ போய் ஜெயிச்சு ஒரு அமைச்சரை வாங்கி இப்போ இதே 44 ரிசர்வ் தொகுதி இருக்குது. 44 ரிசர்வ் தொகுதியில் ஆளுக்கு ஒரு இடத்துல ஒரு ஆளை போடு, 44 பேரை போடு. குறைஞ்சது ஒரு 20-25 பேர் ஜெயிக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 நெருக்கி ஒரு 30 பேருக்கு மேலே ஜெயிச்சிருவாங்க தனியாக நின்னா. அதாவது ஒரு அப்பீல் வைக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்கங்கள், அப்புறம் இந்த முற்போக்கு இயக்கம், அது இது வந்தவமான இப்போல்லாம் நான் சொல்கிறான்ல, திருமாவளவன் பெரிய தலைவர் அப்படின்னு எத்தனையோ பேர் ஊர் தெருவில் இருக்கிற தலைவர் மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, எல்லாரையும் கூப்பிட்டு ஆதரவு கொடுக்க சொல்லி ஒரு வாய்ப்பு. நாங்கள் இது வரைக்கும் பல தப்பு பண்ணிட்டோம். இந்த ஒரு தடவை இந்த நம்ம ஜனங்க, நான் திமுக சார்பாக போனதால் தானே எம்எல்ஏ பேச மாட்டான். அதால் நம்ம சார்பாகவே நம்ம போயிட்டோம்னா நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். அதால் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. இந்த 44 தொகுதியில் நான் வேறு எங்கேயுமே 44 தொகுதிகளில் நாம் நின்று ஒரு வெற்றி வாய்ப்பை நம்ம கணிசமாக வந்துட்டோம்னா நம்மளை மீறி எவனும் ஆட்சி அமைக்க முடியாது. 44ம் நாம் ஜெயித்தோம்னா இந்த தமிழ்நாட்டின் துணை முதல்வராகவோ அல்லது முதல்வராக கூட எனக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் ஒரு முறை நாங்கள் செஞ்ச தவறுகளை மன்னித்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்கங்களும் ஓர் அணியில் நிற்கிறோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணி ஒரு 44 தொகுதியில் நின்னார்னு வச்சிங்களேன், ஒரு 30 ஜெயிச்சிட்டாருன்னா அவர் தான் சார் துணை முதல்வர். அந்த தன்னம்பிக்கை வரணும். இல்லை, அது இவருக்கு வராது. இல்லை, அதோட முதல் கட்டமாக புதுச்சேரியில் 3 தனி தொகுதியில் விசிகாவோட வேட்பாளர் திமுகவை எதிர்த்து நிற்க வைக்கிறார். அது என்ன அப்புறம் இங்கே ஆதரவு, அங்கே என்ன சார்? இல்லை, சீட்டு கொடுக்கலங்க. அப்போ கொள்கை கூட்டணிலாம் நீங்கள் இல்லை. இப்போ நீங்கள் இங்கே என்ன சொல்கிறீங்க? அவங்கள மாதிரி இல்லை, இது கொள்கை கூட்டணி. சரியாயோ 150 கிலோமீட்டரில் மாறிடுதா கொள்கை? அப்படி மாறிச்சுன்னா அது என்ன? இந்த பாண்டிச்சேரியில் குடிச்சிட்டு மெட்ராஸுக்கு வரதுக்குள்ளே போதை இறங்கி போச்சுல கதை எல்லாம் இருக்குது. இது இங்கேருந்து அங்கே போய் சேர்றதுக்குள்ளே கொள்கை வேறையாக மாறிடுதா? கொள்கைனா ஒரே கொள்கை தானே, இங்கேயும் அங்கேயும். சரி, ஏன் அப்போ அங்கே மட்டும்? அப்போ நீங்களும் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தானே. அதால் நான் என்ன சொல்கிறேன், இங்கே அதை நிரூபித்து காட்டுங்களேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? 234 தொகுதியில் வேட்பாளரை போடுற தகுதி எங்களுக்கு இருக்குல்ல. சரிப்பா, 44 இடத்துல முதல்ல போடுவோம்ப்பா. போட்டு என்ன தான் இவங்க ஏன் அந்த கட்சிக்காரங்களாம் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஒரு முடிவை நோக்கி போங்கலை. எங்களை போன்றவர்களும் உங்களுக்கு ஆதரவு தரத்தானே செய்வோம். அதற்கான வாய்ப்பு மற்ற கட்சிகளுக்கு இல்லை. இல்லைன்னா அவங்கள அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நீங்கள் தான் சொல்கிறீங்களா, நாங்கள் சந்திரமண்டலத்தில் கூட எங்களுக்கு பொறுப்பாளர் இருக்கிறாரு. 5 லட்சம் பேர் பொறுப்பாளர் இருக்கிறாங்க. எவ்வளோவா? 5 லட்சம். ஆமாம், ஒரு 5 லட்சம் பேர் வெறும் பொறுப்பாளர். ஒரு பொறுப்பாளருக்கு ஒரு 5 ஓட்டுனா கூட 25 லட்சம் ஓட்டு உங்கள்கிட்ட இருக்குது. 25 லட்சம் ஓட்டுன்னா அது கிட்டத்தட்ட 5%, 6%. கணக்குப்படி பார்த்தா நீங்களே சொல்கிறீங்க, நாங்கள் 1/4 கிராம் அனுப்புகிறோமா, ஆனால் 7.25 கிராமோடு இந்த 1/4 கிராம் சேர்த்தா தான் 8 கிராம் ஒரு சவரன் சொல்கிறேன். அவங்க திமுக என்ன சொல்லுது, 7.25 கிராம் தங்கத்தோடு ஒரு 1/4 கிராம் தகரத்தை கூட சேர்த்துப்போம், நீங்கள் எதுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது உங்களோட நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 1/4 கிராம் தான் சொல்கிறீங்கல்ல, அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே, இப்போது திருமாவளவனும் தேமுதிகவும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்போ விசிகா ஒரு பெரிய கட்சி, ஆனால் கூடுதலாக தேமுதிகவுக்கு ஒரு பாராளுமன்றம் ப்ளஸ் 10 தொகுதிகள் தராங்க. எப்படி எடுத்துக்கலாம் இது? அடிமைக்கு அவ்வளோதான் மரியாதை, அவ்வளோதான். இல்லை, அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாருங்கண்ணே. அவங்க எதிர்கட்சியாக இருந்தவங்க, அவங்களோட தலைமையில் நாங்கள் இருந்தோம் 2016. எதிர்கட்சியாக அவங்க இருந்தாங்க. அப்போ திமுக எப்படி இருந்தது சட்டமன்றத்தில் சொல்லுங்கள்? 3வது கட்சியாக இருந்தது. அப்புறம் எனக்கு கீழே நீ எதிர்கட்சி கூட இல்லை, நீ போய் எனக்கு சீட்டை எண்ணி கொடுக்குற, எங்கள் ஆளை புட்டி வச்சுனுங்கிற அப்படின்னு பேச வேண்டியது தானே. இதை பேசுகிற வாய்
ஏங்க இதே விஜயகாந்த் என்ன சொன்னாங்க, முதல்ல நீ நில்லு அப்புறம் சொல்லு அப்படிலாம் மீம்ஸ் போட்டாங்க. அப்போது வேறு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஆன உடனே ஏய் ராசா நீ தான் ராசா முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க. கட்டு விரியனா கண்ணாடி விரியனா, நாங்கள் 234 தொகுதிகளில் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் ஓட்டணும், எல்லாமே திமுக இது தான். போஸ்ட் ஓட்டணும், நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மட்டும் தான் ஆட்சியில் இருப்போம்னு சொல்லுவீங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினாங்க. ஐயோ என்ன உண்மைதான் பொழுது திமுக. அதற்கு முன்னாடி என்ன சொன்னார், திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி, கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும், ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இதுன்னு இந்த வாய் தான் பேசிச்சு. அதுக்கப்புறம் வாழும் அம்பேத்கர் அப்படின்னு கலைஞரை சொல்லிச்சு, ஸ்டாலினை சொல்லிச்சு, நாளைக்கு உதயநிதி இன்பநிதி யாரை வேணாலும் அவங்க சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன். அப்போது இந்த மாதிரியான போக்கு தான் அவர் வந்து இன்றைக்கு இப்படி வந்து நிற்பதற்கான காரணம். ஓகே. ஆனால் சட்டமன்றது சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில்? என்னமோ நான் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்த மாதிரியும் அப்புறம் போயிட்டு வந்த பிறகு கெட்டு போன மாதிரியும் சார் இது எப்பயுமே அப்படி தான் இருக்குது. இல்லை அது நல்லா இருக்குன்னு திருமாவளவன் சொல்கிறாருங்க, சிறப்பாக இருக்குது. சிறப்பு நானும் கேட்டேன், தமிழ்நாட்டு ஆட்சி முறை இப்படி இருக்குது, சட்ட ஒழுங்கு இப்படின்னா சிறப்பாக இருக்குன்னாரு. அதோடு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் கூட்டணியில் இருப்பதா இப்படி தான் சொல்ல முடியும். இது ஒரு பேச்சா? ஒன்றும் நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்லைங்க ஓரளவுக்கு செய்கிறாங்க அப்படின்னா சொல்லு, சிறப்பாக இருக்கிறது நான் கூட்டணி இருப்பதால் இப்படி தான் சொல்ல வேண்டும், இதுதான் லட்சணம். அவர் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னாருன்னா அதை விட கிறுக்குத்தனமான பதில் எதுவுமே இல்லை அப்படின்னு ஆகிடும். அதால் அட்லீஸ்ட் வைகோ மாதிரியாது அப்பயும் நடந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாக நடக்குது, இப்போ கொஞ்சம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இந்த அடிமை கூட்டத்தின் வசனங்களை பார்த்தீங்களா, ஒருத்தராலையும் நிமிர்ந்து கூட நின்று ஒரு பதிலை சொல்லுவதற்கு திராணியற்றவர்கள். ஏன்னா அது ஒரு பெரிய கடல் சார், அது அந்த கடல் எல்லாத்தையும் உள்வாங்கிடும், குப்பை கோலம் சாக்கடை ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாத்தையும் அந்த கடல் உள்வாங்கிடும். அதால் அங்கே போய் இவங்களெல்லாம் ஒன்றும் மீண்டு எழுந்து வந்தவங்க கிடையாது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கட்சிகளை உடைத்தது அதுக்கு ஸ்தாபகர் யாருன்னா திமுக தானே. அதால் இருக்கிற வரைக்கும் பார்க்கும், இல்லைன்னா அப்படியே முழுங்கிடும். அந்த சூழலில் போய் மாட்டிட்டு ஏதோ மீண்டு வந்து தப்பிச்சு இன்றைக்கு திரும்பவும் கட்சியை வந்து புத்துணர்வு பண்ணுவோமா, திருப்பியும் கொண்டாந்து எங்கே யார் நிப்பாட்டுவோமா, இப்படி மானங்கட்டு போய் நிற்கிறோமே அப்படின்னு தன்னிலை உணர்ந்து தான் இன்றைக்கி அந்த 4 பேரையும் விட்டுட்டு கொஞ்சம் புது ஆகலப்போ ஒரு 2-3 பேர் ஜெயிச்சா கூட போதும், நம்ம அக்கா பொண்ணு நிற்கிது அது ஜெயிச்சா கூட போதும், நம்ம ஒரு 2 பேர் 3 பேர் போய் என்னத்தையாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஓகே. பட்டியல் சமூகத்திற்கு எதிரான குற்றங்கள் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்ற கேள்விக்கு பதிவுகள் தான் அதிகமாக இருக்குது. எங்களை போன்ற இயக்கங்கள் வந்த பிறகு மக்கள் தைரியமாக வந்து குற்றங்களை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பதிவு பண்ணுறது தப்புன்னு சொல்ல வராரா? இல்லை அந்த மாதிரி ஒரு தைரியம் அவங்களுக்கு இது வரைக்கும் இல்லை, இப்போ இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. இல்லை அதாவது இது எப்படின்னா, நம்ம கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் மரணம் நடந்ததில்ல, மரணம் நடந்தோடனே நாங்கள் வந்து ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டோம்ல. அரசாங்கம் என்னையா செய்யுது, யோ செத்தவொடனே 10 லட்சம் கொடுத்துடும், மரக்காணத்தில் செத்தவொடனே 10 லட்சம் கொடுத்துடுமே, அந்த மாதிரி தான் சார் இந்த பதில். ஏன்டா அவன் விற்றான், அது விற்பதற்கு இங்கே எப்படி அந்த காவல்துறை மாவட்ட நிர்வாகம் இதெல்லாம் எப்படி விட்டுதுன்னெலாம் இல்லை, எப்படி அவர்களுக்கு தெரியாமல் விற்றார்கள்ன்றதுலாம் இல்லை, எப்படி இதை அலோவ் பண்ணாங்க, எப்படி தெரியாமல் போச்சுன்ற கேள்வியே அங்கே இல்லை, எப்படி இதை அலோவ் பண்ணாங்க அந்த கேள்வி மட்டும்தான் அங்கே இருக்கும். அந்த மாதிரி தான் இது இதெல்லாம் சார். அதனால தான் சார் இன்றைக்கி வந்து அம்பலப்பட்டு இவங்க நிற்கிறாங்க. இப்போ ஏன் வந்து இப்போ அதிமுக பிரச்சாரத்தை தொடங்கியிருக்குது, ஏன் இவங்க முக்கியமான நபர்கள் யாரும் போய் பிரச்சாரத்துக்கு போக மாட்டோம், ஏன் போக மாட்டுறாங்க? போனால் இங்கே ஒரு பெரிய மக்கள்கிட்ட ஒரு ரியாக்ஷன் திருப்பி நடக்கும். அதனால தான் ஒரு சோஷியல் மீடியாவில் வச்சு நிறைய யூடியூப் சேனலை விலைக்கு வாங்கி அதுக்குன்னு இந்த ஐடி வாரியர்ஸ் அது இதுன்னு உட்கார வச்சு ஒரு ரூமுக்குள்ளே உட்கார வச்சு இந்த இவர் தான் ஸ்டாலின் தான் வராரு, எப்படி எழுதர போகிறாரு, திருப்பி இது 2.0 அது 2 இது 2.2.0 இன்னும் 3.0 ஓன்னு இவங்க கதையை விட்டுன்னு இருக்கிறாங்க. நேரடியாக மக்கள்கிட்ட போய் திமுகவால் ஓட்டு கேட்கவே முடியாது. ஒவ்வொருவனும் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு சொன்ன வாக்குறுதியை நம்பி போன தடவை ஓட்டு போட்டுருக்கோம். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஒரு 1.5%, 3%, அப்புறம் கணக்கு போய் புள்ளி வரம் போட்டு 1.5%, 2%லாம் வந்து நின்றுட்டாங்கல்ல. அதெல்லாம் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை.
அப்போது நீங்கள் கொடுத்த பொய் வாக்குறுதிகளால், நீங்கள் சொன்ன சதுரங்க வேட்டை வாக்குறுதிகளால் ஏமாந்தவங்க பல பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக போனது இதை சொன்னார், அது சொன்னார், ஒன்றுமே நடக்கலையா. இப்போ சொன்ன 504 வாக்குறுதிகளும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது. எவனுக்காவது ஒன்று நாங்கள் பிடிச்சிருக்கோம். 2 மாதம் கரண்ட்டுனார் பா, அது பா அதை தரேன்னாரு, இதை தரேன்னாரு. இப்போ உதாரணத்துக்கு 2,25,00,000 பேர் மகளிர் இருக்காங்க. அந்த மகளிர் உரிமை தொகை தரேன்னாரு. அதில் கொஞ்சம் 3/4 பேர் போட்டிருக்கலாம். அதில் ஒன்றும் பெருசாக பாதிக்கு பயத்தானே கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த எதிர்பார்த்து இல்லை, அவர்கள் சதுரங்க வேட்டை வாக்குறுதியில் அவர்களை கவர்ந்து இழுத்து நீங்கள் ஓட்ட திருடி இருப்பீங்க, களவாண்டு இருப்பீங்க. களவு கொடுத்தவங்க ஒரு தடவை ஏமாறுவான், சும்மா ஏறுவானா, மேல் பாக்கெட்டில் பர்ஸை வச்சுன்னு போகிறான், பஸ்ஸில் அடிச்சிட்டாங்க. அடுத்த தடவையும் ஒரு சம்பளம் வாங்கி பர்ஸை மேலே வச்சுன்னு போவானா, இந்த தடவை எவன் எடுக்கிறான் பார்க்கலாம். இல்லை இந்த தடவைலாம் என்கிட்ட எடுக்க முடியாதியா, இல்லை எவனா எடுக்கிறானா எடுத்து போட்டோம் அப்படி வைப்பானா, கொஞ்சம் உஷாராக வைப்பான்ல. அந்தளவுக்கு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்து வசதி வாய்ப்பை பறி கொடுத்தவர்கள் திரும்பவும் ஓட்டு போட யோசிப்பாங்க. ஓகே, எஸ்சி வெல்ஃபேர் ஃபண்டில் இருந்து இந்த மாதிரியான காசை எடுத்து வேறு திட்டங்களுக்கு ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாஜக இப்போ மும்முரமாக அதை எடுத்து போராட்டங்களை பண்ணுறதை பார்த்துருக்கோம். அண்மையில் கூட ஒரு பெரிய போராட்டம் அதை வச்சு பண்ணியிருந்தாங்க. பாஜக இதை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? எங்களை மாதிரி ஆட்கள் கையில் எடுத்தால் அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. இப்போ நான் சிறைக்கு போனது காரணமே 7,833 கோடியை என்ன பண்ண ஏன் பண்ணல ஏன் திருப்பி அனுப்பிச்சிங்க, அரசு ஏன் திருப்பி அனுப்பிச்சு, திரும்ப ஏன் கேட்கலன்றது தான் எங்கள் பிரச்சனை. அதை கேட்டு தான் நானும் உள்ளே போனேன். அப்போது இது பேச வேண்டிய ஊடகங்கள் அதெல்லாம் அப்போ பேசியிருக்கணும்ல. ஏன்னா எவனோ ஒருத்தன் ஊருக்கு மாநாடு போட்டு சுயசாதி போட்டு பிரசாதி நட்புன்னு மாநாடு போட்டு இவ்வளோ எங்கள் பணத்தை இவ்வளோ வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பெரிய ஊடகங்களும் அதை பெருசாக எடுத்து பேசலை. அதனால் பாஜக பேசுவதை நாங்கள் வரவேற்கிறோம். அட்லீஸ்ட் இந்த விஷயம் போய் சேருதில்லை. சார் எங்கள் பணத்தை களவாண்டாங்கன்னு எங்களுக்கு தெரியணும்ல சார். நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஏதோ கனவுல இருக்கிறோம், விடியல் ஆட்சி வருது, விடியல் தர போகிறாருன்னு. கடைசியில் பார்த்தா கோமத்தை காணுமே, இப்படி குஞ்சு பார்க்கும்போது தான் கோமத்தை காணும். அந்த மாதிரி எங்கள் அடிப்படை உரிமைகளை, எங்களை மனிதனாக சக மனிதனோடு உயர்த்துவதற்கு உருவான அந்த சப்ளாவில் இருக்கிற பணத்தையே எடுத்து நீங்கள் வந்து திருப்பி அனுப்புகிறீங்க, வந்து ரேஷன் பொருள் வாங்குறீங்க, மகளிர் அந்த உரிமை தொகை கொடுக்குறீங்க. இப்போ கொடுத்த 5,000 எங்கள் காசு தான் பெரும்பான்மையை காசுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இதை வந்து யாராவது பேசணுமே சார். எங்களுக்கு யார் பேசுகிறாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. அட்லீஸ்ட் எங்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டதே ஒருத்தர் பேசுகிறார்ல, அவருக்கு நாங்கள் வந்து நன்றி கடன் பட்டு தான் இருக்கிறோம். பேசுங்க. இப்போ திருமாவளவன் சொல்ல நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு நேர் எதிரானவர்கள். என்ன அவன் என்ன பேசுறது, பாஜக நான் 10 இடத்துல பேசிச்சாமே, நான் 100 இடத்துல பேசுகிறேன் எங்கள் காசை காணோன்னு பேசுங்க. இல்லை அவங்க அதை பேசாததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கும் அது ஒரு பங்கு இருக்குது, பேசுறதுக்கான ஒரு பங்கு இருக்குது. பேசினா எஜமானர் கோச்சு வரல. இந்த திருமாவளவனுக்கு தெரிஞ்சு தான் நடக்குதா இது? ஆமாம், ஒரு பழமொழியில் கடனை உடனே வாங்கி உடம்பு தேத்து, கடங்காரன் வந்தால் உடம்பு காட்டுன்னு. அந்த மாதிரி என் காசுலேயே வந்துட்டு என்னையே குறை சொல்லுவியா அப்படின்னு எஜமானர் கேட்டாருன்னா, கொடுக்குற ரேஷனை கட் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அதால் நாங்கள் அதை கண்ணு காணாமல் தான் இருப்போம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி.